கிரக பயிற்சிகளால் உண்டாகும் தோஷத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? முன்னோர் சாபம் நிவர்த்தியாக வேண்டுமா? உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளாக தினமும் மதுரையில் 300 வறியோரின் வயிற்று பசியை ஆற்றி வருகிறது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட். நீங்களும் உதவ அன்பு வேண்டுகோள். மேலும் தொடர்பிற்கு நெல்லை பாலு, நிறுவனர் 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் மகா பெரியவரை பற்றி தினந்தோறும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் இனிய நாள் என்று ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு 10ஆம் தேதி வைகாசி அனுஷம் மகா பெரியவர் ஜெயந்தி நாள். இந்த நாளிலே உலகம் முழுக்க இருக்கிற மகா பெரியவா பக்தர்கள், மகா பெரியவா அமைப்புகள் இன்றைக்கு பிரம்மாண்டமாக பெரியவா ஜெயந்தியை இன்றைக்கு உலகம் முழுக்க இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கும். அது மட்டுமன்றி காஞ்சி மடத்திலே இன்றைக்கு மகா பெரியவா அதிஷ்டானம் முன்பாக ஒரு மிகப்பெரிய வைபவம், இன்றைக்கு மகா பெரியவாளுக்கு ஒரு மிகப்பெரிய வைபவம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வைகாசி அனுஷ நாளில் நாமெல்லாம் இன்றைக்கு மகா பெரியவாளை தொட்டு சிந்திக்கிற பொழுது உண்மையிலேயே அது மகோன்னதமான தன்மையாகத்தான் இருக்க முடியும். எத்தனையோ பேர்கள் மகா பெரியவாளை தரிசித்து போயிருக்கிறார்கள். மகாத்மா காந்தியடிகள் ஒருமுறை மடத்திலே வந்து மகா பெரியவரை தரிசித்து விட்டு அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். 2 பேரும் பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது அங்கே ராஜாஜி வந்து மாலை 5 மணி வரையில் அவர் சாப்பிடுகிற நேரம் அப்படியே கையை காட்டி வாட்சை காட்டி 6 மணி ஆகிவிட்டது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். 6 மணிக்கு சாப்பிடுவது வழக்கம். ஆனால் காந்தி அதையும் தாண்டி 7 மணி 7:30 மணி வரை அங்கே மகா பெரியவாளை தரிசித்து விட்டு பேசிவிட்டு திரும்புகிற பொழுது ராஜாஜி காந்தி இடத்திலே 6 மணிக்கு சாப்பிடுகிற பழக்கம், உங்களை கூப்பிட்டு கொண்டே இருந்து என்று சொன்னபொழுது யார் சாப்பிடவில்லை என்று சொன்னாராம். எனக்கு பெரியவாளிடத்தில் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டு இருந்ததே நான் மிகப்பெரிய அளவிலே நான் சாப்பிட்டதற்கு சமானம் என்று அன்றைக்கு சொன்னாராம். அப்படிப்பட்ட ரொம்ப அற்புதமான ஒரு மகோன்னதமான சன்னியாசி பிறந்த நாள். அதாவது பிறந்த நாள் என்றால் நம்மை மாதிரி டேட் ஆஃப் பர்த் எனக்கு 2/1/65 அப்படின்னா அன்னைக்கு நம்ம கொண்டாடுவோம். பல பேர்கள் நம்ம பிறந்த நாளை கொண்டாடுவோம். ஆனால் மகனியர்களுக்கெல்லாம் நட்சத்திரப்படி தான் அவருடைய பிறந்த நாள் வரும், ஜெயந்தி வரும். பிறந்த நாள் என்று சொல்லக்கூடாது, பெரியவர்களுக்கு ஜெயந்தி என்று சொல்ல வேண்டும். மகா பெரியவா ஜெயந்தி, காந்தி ஜெயந்தி என்று சொல்லுவோம் அல்லவா? அதே போல் மகா பெரியவா ஜெயந்தி இன்றைக்கு. அந்த பெரியவர் நாம் இன்றைக்கு ஜெயந்தி நாளிலே மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பிலே நாங்கள் 165 மாதங்களாக அனுஷ வைபவத்தை மதுரையிலே நடத்தி வருகிறோம். இன்றைக்கு 166வது மாதம், மிக சிறப்புடைய நாள். இந்த நாள் இன்றைக்கு மதுரை SS காலனி நம்முடைய பிராமண கல்யாண மண்டபத்தில் வைத்து இன்றைக்கு காலை இப்பொழுது 7 மணியிலிருந்து மகா பெரியவா ஜெயந்தி உற்சவம் ஆரம்பமாகி மகன்யாசம், நம்முடைய புஷ்பாஞ்சலி, அவருடைய மகா பெரியவா விக்கிரகம் வெள்ளி பாதுகைக்கு அபிஷேக ஆராதனைகள், மகா தீபாராதனை என்று இன்னும் சற்று நேரத்திலே தொடங்க இருக்கிறது. இன்றைக்கு மதுரை சுற்றி இருக்கிற மக்கள், அது குறிப்பாக மதுரையில் இருக்கிற மக்கள் கண்டிப்பாக மகா பெரியவா ஜெயந்தி உற்சவத்தில் கலந்து கொள்ள வேண்டும். 9 மணி அளவிலே இன்றைக்கு அதே SS காலனி பிராமண கல்யாண மண்டபத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் அண்ணா அவர்கள் திருக்கலைஞரினாலே பிரபல நாம சங்கீதன கலைஞர் ஆய்க்குடி குமார் அவர்கள், வயலின் வித்வான் நெல்லை ரவீந்திரன், அதே போல பிரபல கர்நாடக இசைக்கலைஞர் நம்முடைய ரங்கநாயகி சச்சிதானந்தம் உட்பட 6 பேருக்கு இன்றைக்கு மகா பெரியவா விருது இன்றைக்கு வழங்கப்பட இருக்கிறது. 11:30 மணி முதல் 1 மணி வரை நம்முடைய ஆய்க்குடி குமார் அண்ணா குழுவினருடைய நாம சங்கீத நிகழ்ச்சி எல்லாம் நடைபெற இருக்கிறது. இன்றைக்கு ஜூன் 10ஆம் தேதி வைகாசி அனுஷம். மதுரை அன்பர்கள் அனைவரும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு பெரியவாளுடைய அருளை பெற வேண்டும். இன்றைக்கு ஜெயந்தி, மகா பெரியவா ஜெயந்தி நாளில் ஒவ்வொருவரும் மகா பெரியவா சொன்ன செய்திகளை, தத்துவங்களை
தெய்வத்தின் குரல் புத்தகத்தில் சொன்ன விஷயங்களை நாம் மனதிலே கடைபிடித்து அவர் சொன்ன அருளுரைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி இன்றைக்கு முதல் நடப்பதுதான் நாம் மகாபெரியவருக்கு செய்கிற கைமாறாக கண்டிப்பாக இருக்க முடியும். அனைவரும் வாருங்கள், மகாபெரிவா ஜெயந்தி இன்றைக்கு பிரம்மாண்டமான முறையிலே கொண்டாடுவோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.